ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன். இதுதான் ஃப்ளாட்டோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். மொத்தத்திலே 3 வீடு தாங்க இந்த ஃப்ளாட்டில். கூடுவாஞ்சேரியிலேருந்து 1.8 கிலோமீட்டருங்க இந்த ஃப்ளாட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ, பஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. மெயின் ரோடுங்க இது. மெயின் ரோடு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு தார் ரோடு தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து போகிறதுக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். உள்ளே என்ட்ரானோடனே நம்மளை வரவேற்கிறது பார்க்கிங் ஏரியா. 3 வீடு தான் இருக்கிறதால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வீடுங்க. ஸோ உங்களில் யாராவது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு பார்க்குறீங்க, ஒரு கம்மி பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து ரைட்டில் கட் பண்ணோன்னே வீடுங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாங்குறவங்க அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் வாசக்கால் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. டோர் பார்த்திங்கன்னா டீக்குட் மெயின் டோர் தாங்க. ஒரு சின்ன காம்பேக்ட் வீடுன்னு தாங்க சொல்லணும். சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லாமே கிரானைட் கல் தாங்க போட்டிருக்காங்க. வீடு நல்லா அழகாக இருக்குது. இந்த லிவிங் ஹால் பார்த்திங்கன்னா 10/13 இந்த லிவிங் ஹால் கொடுக்குறாங்க. லெஃப்டில் இருக்கிறது வந்து ஒரு பெட்ரூம், சென்ட்ரலில் இருக்கிறது வந்து ரெஸ்ட் ரூம், லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து கிச்சன். சரிங்களா? ஸோ உள்ளே என்ட்ரானோடனே ஹால், அந்த ஹாலுக்கு பேக் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ. வீடு நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்குங்க. இப்போ நம்ம கிச்சனை போய் பார்க்கலாங்க. இந்த வீட்டுக்கு ஏற்ற கிச்சன்னு தாங்க சொல்லணும். கிச்சன் ரொம்ப அழகாக இருக்குது. 10/8 இந்த கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஃப்ட்டு, செல்ஃபு எல்லாமே பக்காவாக இருக்குது. இதாங்க ஹாலோட ஃபுல் வியூ பாருங்கள். நல்லா அழகாக இருக்குது. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா 4x7 சைஸில் கொடுத்துருக்காங்க. 4/7 காமன் ரெஸ்ட் ரூம். இது ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க, பெட்ரூமுக்கெலாம் கிடையாது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 431 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க இது. இது ஒரு பெட்ரூமுங்க. ஒரு சின்ன பெட்ரூம் தான், அதாவது 9/10 இந்த பெட்ரூம் கொடுக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கே பார்த்தீங்கன்னா 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெட்ரூம் உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. மற்றபடி பெட்ரூமுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் லாஃப்ட்டு, செல்ஃபு, ஏசி ப்ளக் பாயிண்ட்டு எல்லாமே உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க பர்ஃபெக்டாக. இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17 lakhs சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. போக்குவரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் தான் உங்களுக்கு. நல்லா பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன்.